இஸ்ரேல் கட்டாரினுடைய தோஹா நகர்ல ஹமாஸினுடைய தலைவர்களை குறிவைத்து ஒரு வான் தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வான் தாக்குதலின் மூலம் உலக மக்கள் பெரும் பரபரப்பிலும் 3ஆம் உலகப் போர் ஆரம்பித்து விடுமோ என்ற அச்சத்திலும் இருக்கிறார்கள். இந்த வான் தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கும் காரணம் என்ன? இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? சரி, ஹமாஸினுடைய தலைவர்களை தான் குறிவைத்து தாக்க வேண்டும் என்றால் இந்த தாக்குதல் ஏன் கட்டாரில் நடக்க வேண்டும்? இதற்கான முக்கியமான காரணம் என்ன? வாங்க விரிவா பார்க்கலாம். இன்று செப்டம்பர் 9ஆம் தேதி கட்டார் நேரம் மாலை 5 மணி அளவில் ஒரு வான் தாக்குதல் ஒன்றை கட்டாரினுடைய தோஹா நகரிலே இஸ்ரேல் நிகழ்த்தி இருக்கின்றது. இந்த வான் தாக்குதல் ஹமாஸினுடைய சிரேஷ்ட தலைவர்களை குறிவைத்து தாக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது. இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் கூறும் காரணம் என்னவென்றால், இது முழுக்க ஹமாஸினுடைய சிரேஷ்ட தலைவர்களை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட வான் தாக்குதல் ஆகும். அதாவது ஹமாஸினுடைய அக்கிரமக்காரர்களான தலைவர்களை குறிவைத்து, எப்படி ஹமாஸினுடைய அக்கிரமக்காரர்கள் யார் சொல்கிறார்கள்? காசாவிலே 60,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொன்று குவித்த இஸ்ரேல் இராணுவம் சொல்லுது, தம்முடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த ஹமாஸ் இயக்க தலைவர்கள் அக்கிரமக்காரர்களாம். சரி, இந்த தலைவர்களை குறிவைத்து தான் நாங்கள் தாக்கினோம், கட்டாரினுடைய பொதுமக்களுக்கோ கட்டாருக்கோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அப்படி என்று இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது. மேலும் இதற்கு முழுக்க நாங்கள் தான் பொறுப்பு, எங்களுடைய தன்னிச்சையான முடிவினால் தான் இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கின்றோம் அப்படி என்று இஸ்ரேல் அரசு சொல்கின்றது. இந்த தாக்குதல் தொடர்பாக கட்டார் என்ன சொல்கிறது? கட்டாரினுடைய நிலைப்பாடு என்ன? இந்த தாக்குதல் சர்வதேச சட்டங்களையும் விதிமுறைகளையும் மீறி சட்டவிரோதமாக நிகழ்த்தப்பட்ட தாக்குதல். இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே நேரம் கட்டாரினுடைய இறையாண்மைக்கு பாதகம் ஏற்படுத்தும் வகையில் இஸ்ரேல் எடுக்கும் எந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் அப்படி என்று கட்டார் அரசு சொல்லி இருக்கின்றது. அதே நேரம் கட்டார் மக்களுக்கு இது போன்ற தாக்குதல்கள் பழக்கமான ஒரு விஷயம் அல்ல. அதனால் கட்டார் மக்கள் பெரும் பதற்றத்திலும் அச்சத்திலும் இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் தொடர்பாக ஹமாஸ் என்ன சொல்லி இருக்கின்றது? இந்த தாக்குதலின் மூலம் ஹமாஸின் உடைய தலைவர்களுக்கோ ஹமாஸ் இயக்க உறுப்பினர்களுக்கோ உயிராபத்துக்கள் எதுவும் நிகழவில்லை. ஒரு சில கட்டாரினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்குத்தான் சேதங்களோ காயங்களோ ஏற்பட்டிருக்கலாம் அப்படி என்று ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது. சரி, இந்த இஸ்ரேலிய தாக்குதலுக்கும் அமெரிக்காவிற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கின்றதா அப்படி என்று பார்த்தால், அமெரிக்கா சொல்லி இருக்கின்றது இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படி என்று. ஆனால் பல ஊடகங்கள், ஏன் இஸ்ரேலிய ஊடகங்கள் கூட கேள்வி எழுப்பியிருக்கின்றது. என்னவென்றால், இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாஹூ அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்பிடம் பேச்சுவார்த்தை ஏதும் நடத்தாமல் எந்த முடிவும் எடுக்காமல் தன்னிச்சையாக செயற்படுவதில்லை. இந்த தாக்குதல் மட்டும் அமெரிக்காவிற்கு தெரியாமல் நெத்தன்யாஹூ செய்திருக்கிறாரா அப்படி என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அதே நேரம் இந்த தாக்குதலை ஹமாஸினுடைய தலைவர்களை குறிவைத்து தான் நிகழ்த்த வேண்டும் என்றால் அந்த தாக்குதல் ஏன் கட்டாரில் நடக்க வேண்டும்? இதற்கு பின்னணியில் இருக்கும் காரணம் என்ன? அமெரிக்கா, எகிப்து, கட்டார் உட்பட 3 நாடுகளும் மத்தியஸ்தம் வகிக்கும் வகையில் 60 நாட்களுக்கான யுத்த நிறுத்தம் ஒன்றினை காசாவில் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒப்பந்த பேச்சுவார்த்தை தான் கட்டாரில் நடந்து கொண்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பது அமெரிக்காவிற்கு நன்றாக தெரிந்த விடயம். அதே இடத்தில் அதே நேரத்தில் தாக்குதல் நடந்திருக்கின்றது என்றால் அது அமெரிக்காவிற்கு தெரியாமல் தான் நடந்ததா என்று சொல்வது சிறுபிள்ளைத்தனமான கதை காரணமாக இருக்கின்றது. அந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தங்கள் என்னென்ன விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது? 60 நாட்களுக்கு இந்த ஒப்பந்தம் நிகழ வேண்டும். அதே நேரம் இருபக்க கைதிகளையும் அவரவர் தரப்பினரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதே போல் மனிதாபிமான உதவிகள் காசாவிற்குள் வர வேண்டும். காசாவில் அத்துமீறி உள்நுழைந்திருக்கின்ற இஸ்ரேலிய இராணுவம் வெளியில் வர வேண்டும். இது போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக அந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் இருந்தது. இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலினுடைய நோக்கத்திற்கு சரி வராது. காசாவில் யுத்த நிறுத்தம் செய்யக்கூடாது, அந்த யுத்த நிறுத்தத்தை வேண்டும், இந்த ஒப்பந்தத்தை முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் கட்டாரில் இந்த வான் தாக்குதலை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இதுவரை காலமும் காசாவில் மட்டும் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த இஸ்ரேல் அண்மை காலங்களில் மத்திய கிழக்காசிய நாடுகளையும் சீண்டி கொண்டிருப்பது பாரிய பிரச்சனையை துவங்குவதற்கான முன்னேற்பாடாக தெரிகின்றது. இது குறித்து
உலக நாடுகளும் ஐநா சபை முக்கிய தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். பார்க்கலாம் இனிவரும் காலங்களில் என்னதான் நடக்கப் போகின்றது என்று.